அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் அமெரிக்காவில் வசிக்கும் தமிழரும் வழக்கறிஞருமான திருமிகு மேரி கென்னடி அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கே தெரியும், சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்திருந்தாரு. அதாவது H1B விசா, அந்த விசாவை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா $1,00,000 இனிமேல் கம்பெனிகள் பே பண்ணால் மட்டும்தான் அந்த விசா வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து சைன் பண்ணியிருந்தாரு. இந்த $1,00,000 என்பது இந்திய மதிப்பில் 88 லட்சம் ரூபாய் அப்படின்னு பேசப்பட்டது. ஸோ இவ்வளோ பெரிய தொகையை அமெரிக்க நிறுவனம் எப்படி கொடுத்து இந்தியர்களை ஹையர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த சமயத்தில் தான் இது குறித்து ஒரு வழக்கறிஞரா உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? கண்டிப்பா இது ஒரு வெள்ளிக்கிழமை வந்ததுக்கு அப்புறம் நாங்க பார்த்தோம்னாலே ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வித்தின் த இந்தியன் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த சூழ்நிலையை வந்து நாங்க பார்க்கும்போது கூட இருந்து அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பேனிக் அண்ட் கயாட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்கி இருக்கு. ஏன்னா H1B விசால தான் இந்தியர்கள் 70% இருக்கும்போது அதாவது $100,000 அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரும்போது ஒரு நல்ல ஒரு இடத்துல இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா வந்த அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த கிளாரிஃபிகேஷன் USCISல இருந்தோ CBPல இருந்தோ வந்த கிளாரிஃபிகேஷன் வாஸ் மச் ஹெல்ப்ஃபுல். இதை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இது அப்ளிகபிளாக இல்லை, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு இந்த 100,000 இல்லை அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் வாஸ் மச் ஹெல்ப்ஃபுல். இப்போ நீங்கள் வந்து இந்த இமிகிரேஷன் தொடர்பாக தொடர்ந்து பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க, அதை தொடர்பாக பல இடங்களில் வழக்குகளுக்காக பேசியிருப்பீங்க. இந்த ஒரு உத்தரவு என்பது ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எப்படி லாங் டேர்மில் பாதிக்கும்னு பார்க்குறீங்க மேம்? ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எப்படி உணர்றாங்க இந்த உத்தரவு வந்ததுக்கப்புறம்? ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்க்கலாம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 2016ல 20லையுமே நிறைய H1B ஓட சேர்ந்த நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அந்த ப்ராசஸையும் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு ஷார்ட் டேர்ம் அப்ரூவலாக இருக்கட்டும், 3 வருஷம் அப்படிங்கிற இடத்துல இருந்து 3 மாதம் 6 மாதம் அதுலேயும் லிமிட்டேஷன்ஸோட இடத்துல தான் H1B இருந்தது. அப்புறம் இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கும்போது ஜனவரியிலேருந்து இப்போ செப்டம்பர் வரைக்கும் உள்ள சேஞ்சஸில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இது ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு கொண்டு வரும்போது அதை அவங்க எதிர்பார்க்காதனால தெரியும் இந்த மாதிரி வரப்போகுதோ இல்லை நமக்கு இந்த மாதிரி ஒரு H1 இன் ஸ்பெசிஃபிக் நான் இமிக்ரெண்ட் விசாஸில் இருக்கிறவங்களுக்கே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு, ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய ஃபீஸை வந்து ஹேண்டில் பண்ணுற சூழ்நிலைகளில் எம்ப்ளாயீஸோ இல்லை அதை எம்ப்ளாயீஸோ இருக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பார்க்கும்போது அதை நிறைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெபினார்ஸ் வந்து இப்போ நானோ தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிற மற்ற அட்டர்னீஸோ பார்த்தீங்கன்னா நேற்று கூட 3 வெபினார்ஸ் பேக் டு பேக். இது எல்லாம் என்னன்னா ஒரு கம்யூனிட்டிக்கு பண்ணுற ஒரு சப்போர்ட் சிஸ்டம். நாங்கள் இருக்கோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் தாங்க. லாங் டேர்ம் என்னென்ன பாதிப்புகள் இதனால வரும்னு பார்க்குறீங்க? ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே H1B விசா வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அமெரிக்காவில் வந்து அந்த விசா வச்சிருக்கக்கூடிய இந்தியர்கள் பல லட்சம் பேர் அங்கே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு லாங் டேர்மாக என்னென்ன பாதிப்புகள் வரும், இல்லை இதை வந்து எப்படி அவங்க வந்து இதை கடந்து போகணுன்ற இதை எப்படி பார்க்கறதப்போ? ஸோ லீகலாக நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். பீங் அன் இமிகிரேஷன் அட்டர்னி அந்த இடத்துல நான் இருந்து பார்க்கும்போது அந்த ப்ரொக்ளமேஷன் வேர்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கும். ஸோ ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் இனி வரப்போறவங்க இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் விசால இருக்காங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ ஒரு ஸ்டூடெண்டா மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு வராங்க அப்படின்னும் போது
லோன் எடுத்துட்டு வராங்க. இங்க வந்தும் 2 வருஷம் வந்து அவங்களால வேலை எதுவும் பார்க்க முடியாது, அந்த லோனையும் முடிக்கணும், படிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பே ஒரு H1B கிடைச்சதுன்னா நம்ம ஃபேமிலிக்கோ இல்ல நம்மளோட அது வாழ்வாதாரம் தான் இல்லைங்களா, அதை தேடி தானே இங்க வராங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இந்த H1B இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து அதாவது இங்க வந்து ஒரு 4 வருஷம் அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆயிடுறாங்க ஸ்டூடெண்டா வந்தாலும். ஈவன் H1Bல இருக்கிறவங்களுமே நிறைய நேரங்கள்ல எனக்குமே அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கும். பர்சனலா பாத்தீங்கன்னா, பெருசா நம்ம இங்க வரணும் அப்படின்னு ஒரு பெரிய இத்தனை வருஷ காலங்கள் இருந்துடணும் அப்படிலாம் நான் வரல. ஆக்சுவலா ஃபேமிலி நாங்க வரும்போதே பாத்தீங்கன்னா, ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழல்ல நான் இப்போ ஹஸ்பண்ட் H1Bல வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட லீகல் டிகிரி வச்சு ஒரு H1B தான் இருந்தது. அப்புறமா அது கிரீன் கார்டு அப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டதால முடிஞ்சது. இப்ப என்னையே வச்சு நான் பார்க்கும்போது ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த சூழ்நிலை வந்து பழகி போகும்போது நம்ம திரும்பவும் வரணுமா அப்படிங்கிற இடத்துல ஒரு குவெஸ்டனபிள் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும்போது, அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது வந்து வெரி இன்செக்யூர்ட் பிளேஸ்ல அவங்க இருக்காங்கன்றது மட்டும் புரியுது. ஏன்னா பிள்ளைங்களோட படிப்பு இருக்கு, அவங்க 5 வருஷம் 6 வருஷம் இந்த இடத்துல இருந்துட்டாங்க, ஒரு வீடு வாங்கிடுறாங்க H1Bல இருக்கிறவங்க. இது எல்லாத்தையும் ஒரு இனிமேல் ரெனியூவல் பண்ண முடியாது, இல்ல இந்த $100,000 பண்ண முடியாத காரியங்க. ஒரு ஸ்மால் சைஸ் எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் வந்து $100,000 வந்து ஃபீஸாவோ இல்ல டுவர்ட்ஸ் ஃபைலிங்கோ பண்ணவே முடியாது ப்ராக்டிக்கலா பார்த்தா. அப்போ இது வந்து பெரிய ஒரு அடிதான் அவங்களுக்கு. அதுதான் பெரிய பாதிப்பா எனக்கு படுது. ஆனா இது வந்து ஒரு அன்சஸ்டைனபிள் சேஞ்ச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து லீகலாவும் சரி, அடுத்தது என்ன ஸ்டெப்பு, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வெய்வர் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூம்பர்க்ல இருந்து குவெஸ்டின் பண்ணியிருந்தாங்க, இந்த $100,000 எப்படி மெடிக்கல் டாக்டர்ஸ் ஹூ ஆர் சர்விங் இந்த ரூரல் கம்யூனிட்டியால கொடுத்து பண்ண முடியும். அதுக்கு கிளாரிஃபிகேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்காங்க. இல்ல நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வெய்வர்ல நீங்க கிளாசிஃபை ஆவீங்க, இது புரியாத ஒரு இடத்துல இல்ல. ஸோ வி வில் கம் டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. வந்து 70% நிறைய பேர் இப்போ நிறைய விசாஸ் இருக்கு, L1 இருக்கு, H1 இருக்கு, O1 அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் H1B தான் நிறைய பேர், அதுவும் பர்டிகுலரா இந்தியன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற விசா. ஸோ இது கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட போறது இல்ல. there is going to be a compromise, like ஒரு 2 இடத்துலயும் நம்மளோட இங்க உள்ள US கவர்மெண்ட் ஆல்சோ ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்புறமா அது ஒரு டேர்ம்ஸ்க்கு நம்ம வருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேம், நீங்க சொன்னது போலவே இந்த H1B விசா வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில வந்து இந்தியர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா வருடத்திற்கு ஒரு 85,000 விசாக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 70% விசாக்கள் வந்து இந்தியர்கள் தான் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து இந்தியர்களுக்கு எதிராக, அதாவது இந்தியர்களை குறிவைத்து எடுக்கப்பட்ட முடிவுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த இருக்கக்கூடிய உறவுகள் என்பது கொஞ்சம் மோசமடைகிறத பார்க்குறோம். நம்ம அந்த டாரிஃப் வார்லாம் ட்ரம்ப் வந்து அதிகப்படியான வரிகளை வந்து இந்திய பொருட்கள் மீது இது பண்றாங்க, இந்தியா மீது அதிகப்படியான வரிகள் விதிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியர்களுக்கு எதிராக ஸ்பெசிபிக்கா இந்தியர்களை டார்கெட் பண்ணி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது உங்களோட பார்வையில் எப்படி பாக்குறீங்க? டார்கெட் பண்ணி அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப, அதுல நான் அவ்வளவு தூரம் போகல. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். 70% 85,000 விசாஸ்ல இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த H1B அப்படிங்கிற விசா மேல, நான் இமிகிரண்ட் விசா மேல இப்ப மாத்திரம் இல்ல, முன்னாடி டேர்ம்லயுமே நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹீஸ் நாட் அலைனிங் வித் H1B அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல பிரஸ்ல பேசும்போதோ அது நிறைய வந்து இந்தியன்ஸ் தான் யூட்டிலைஸ் பண்றாங்கன்ற ஒரு வெறுப்பு இருக்குதுன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதோட பார்க்கும்போது இது நான் அந்த சிஸ்டம்ல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆஃபீஸ்ல நிறைய H1Bs எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அவங்க சொல்ற அந்த அபியூஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து நான் முழு மனசா நான் எடுத்துக்கல. ஏன்னா நிறைய நேரங்கள்ல, அதாவது இவங்க இல்லைன்னா ரொம்ப குவாலிஃபைடா மாஸ்டர்ஸ் இங்க பண்றாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி செக்டர்ல தான் நிறைய பேர் அதை யூஸும் பண்றாங்க. அது வந்து நான் அதுக்கு அதை என்னால மனசார ஒத்துக்க முடியாது. ஏன்னா அந்த சிஸ்டமோ இல்ல H1Bயோ இந்த நாட்டுக்கு நிறைய இடங்கள்ல
they need the services of the H1B people. ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் கேட்டகரியில் வருவாங்க. இருக்கு, கண்டிப்பா மிஸ்யூஸ் இருக்கு, எந்த சிஸ்டம்லையுமே அது இல்லாம இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சிஸ்டம்ல கண்டிப்பா நான் அதை என்னால முழு மனசா ஒத்துக்க முடியாது. டெஃபினட்டா there are so much of value they provide by being in a H1B. நம்ம திரும்ப இது வந்து அமெரிக்கன்ஸ் ரீப்ளேஸ் பண்ற ஒரு விசாவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்லை. தேவைகள் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். பெரிய கார்பரேஷன்ல இருந்து இங்க ஃபங்க்ஷன் ஆகிற பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் are aware of it. They understand the value of these people they provide to them. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அதை நான் ஒத்துக்க முடியாது. ஆமா, ஆனா இன்னொரு பக்கம் இந்த உத்தரவு ட்ரம்ப் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்க நிறுவனங்களோட பார்வைகள் மாறி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இப்போ சில நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உத்தரவு சரிதான்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவர் சொல்றது போலவே இங்க அதிகப்படியான அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் கூட அந்த என்விடியா நிறுவனமாகட்டும், ஓப்பன்ஏஐ நிறுவனங்கள் எல்லாமே வந்து இதற்கு ஆதரவளிக்கிற விதமா பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க முன்னாடியே கோட் பண்ணது போல சிறு நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய தொகையை அஃபோர்ட் பண்ணி ஃபாரின் ஒர்க்கர்ஸை கொண்டு வர்றது ஒரு மிக கடினமான காரியமா பார்க்கலாங்க. அப்போ பொதுவாகவே வந்து அமெரிக்க நிறுவனங்களோட பார்வை இதுல எப்படி இருக்கு? ஆமா, கண்டிப்பா. அதாவது $100,000 அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய பெரிய கார்பரேஷனுக்கு வந்து அவங்களோட சேலரியே வந்து ரொம்ப ஹையர் லெவல்ல தான் இவங்களை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட தேவைகள் யாரோ அவங்க இவங்க H1Bல இருந்தாலும் they want highly qualified individual for that position. So ஒரு 100,000 affordable places for பெரிய corporations, Microsoft, Meta, Google பண்ண முடியும். ஏன்னா லெவல் 4 wages அப்படின்னு வரும்போது அது எல்லாத்துக்கும் இவங்களை ரெக்ரூட் பண்ணி, because they are valuable H1B employees for them, or they provide in turn அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்களையும் நம்ம வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனிஸோ இல்லை ஒரு ஸ்மால் சைஸ் இண்டஸ்ட்ரி, H1B இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இவங்களுக்கு மாத்திரம் உள்நாட்ட ஒரு இது இல்லை இல்லைங்களா. நிறைய பேர் நீங்க சொல்றதுல வந்து 80% வந்து ஸ்மால் சைஸ் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ். அவங்க ஒன்னும் சேலரியோட சேர்த்து ஒரு விசா ஹோல்டர்ஸ்க்கும் 100,000 ஒரு பெரிய தொகை. அண்ட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி சம்திங் லிமிட்டட் டு ஆல் தீஸ் பிகர் கார்பரேஷன்ஸ் அலோன். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா அவங்களுக்கு இது ஒரு இந்த நேரத்தில் எப்படின்னா, ஸோ இவங்க அவைலபிலிட்டி இருக்கும், இவங்களோட 100,000 பண்ணி யாரும் பண்ண போறது இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எங்க டேர்ம்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து நியாயமா எனக்கு படல. அண்ட் இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த பிகர் கார்பரேஷன்ஸ் அலோன். நிறைய பேர் வந்து ஸ்மாலர் சைஸ் கம்பெனிஸ் ஆர் ஒன்லி யூட்டிலைசிங் இட். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பார்வை வைக்கப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த ஒரு விசா முறையை பயன்படுத்தி முறைகேடு பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் அதிகப்படியா இந்த விசாக்களை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலையாட்களை இங்க கொண்டு வந்து, ஏன்னா அவங்க தான் வந்து சீப் லேபர்ஸ், அங்க வந்து சம்பளம் குறைவா கொடுக்கலாம் அப்படின்றத பயன்படுத்தி நிறைய வெளிநாட்டு எம்ப்ளாயிஸை கொண்டு வராங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு முறைகேடுன்ற மாதிரியும் ஒரு பார்வையை வந்து அங்க வைக்கப்படுது மேம். ஸோ அந்த மாதிரி முறைகேடுகள்ல ஈடுபடுறதுனால தான் ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்தாருன்னு பாக்குறீங்களா? இல்ல, அதாவது ஒரு இந்த விசாவோ இந்த இருக்கிற சிஸ்டமையோ ஜெனரலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நாங்க டே இன் அண்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது லேபர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஒரு எல்சிஏன்ற இடத்துல ஆரம்பிச்சு இந்த விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ லோக்கல்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சேலரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு டிஃபைன் பண்றாங்களோ அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு வந்து சிஸ்டம் ஆர் இன் பிளேஸ், கம்ப்ளைன்சஸ் ஆர் இன் பிளேஸ். அடிக்கடி வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்ல இருந்து வர வேண்டிய கம்ப்ளைன்ஸ் ப்ராசஸ், இன்ஸ்பெக்ஷன், அது எல்லாமே, அப்புறம் சப்மிட் பண்ற டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இட் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் டு த கவர்மெண்ட். அப்படி எல்லாம் நம்ம ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் இருக்கும்போது ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி இந்த சிஸ்டமே வந்து அபியூஸ்ட் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ் என்னன்னா அவைலபிலிட்டி ஆஃப் தேம். இப்போ நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H1Bன்னு வரும்போதே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். இவங்க வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி 4 years ஆஃப் அன் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்கணும், H1B ஹோல்டர், மாஸ்டர்ஸ் டிகிரியா இருக்கணும், லெவல் 2 ஆக்குபேஷன், லெவல் 3 ஆக்குபேஷன், இதெல்லாம் இருக்கும்போது அந்த அவைலபிலிட்டி இல்லாம தான் ரெக்ரூட்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகி
காரியங்கள் தான் இது. ஐடி செக்டர்ல டெஃபினட்டா இந்தியன்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஒரு லேட் 90s வந்து வி மேட் யூஸ் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எஜுகேட் ஆர் செல்ஸ். நம்ம அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் எல்லா இடத்துக்கும் நம்மளை தயார் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு வசதியான நிலைமையில இருக்கீங்க H1Bல இங்க வந்து அப்படிங்கிறத வச்சு the whole system is abused-ன்ற வார்த்தை வந்து உடன்பாடான ஒரு வார்த்தையா இல்லை. அதே சமயம் இருக்கு, கண்டிப்பா மிஸ்யூஸ் இஸ் தேர். அது இல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. நிறைய இடங்கள்ல வந்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இருக்கு. ஆனா அதை வச்சு ஒரு ஹோல் சிஸ்டமே நம்ம வந்து மாத்தி அமைக்கணுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு உடன்பாடான காரியமா இல்லை. இப்போ அமெரிக்க அரசாங்கங்கள், அமெரிக்க நிறுவனங்கள் அப்படின்றதையும் தாண்டி ஒரு சாதாரண அமெரிக்கர்கள் இருப்பாங்களே, உங்களை சுற்றியும் நிறைய அமெரிக்கர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஒரு விசா நடைமுறைக்கு, அதாவது அதிகப்படியாக காசு கொடுத்து தான் விசா கொடுக்கணும் அப்படின்ற நடைமுறைக்கு எப்படி அவங்க உணர்றாங்க? ரெண்டாவது, இந்தியர்கள் அவங்கள சுற்றி இருப்பாங்க, அவங்கள எப்படி பார்க்குறாங்க? உண்மையிலேயே வந்து இந்தியர்கள் வந்து இந்த மாதிரி வேலையை பறிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கோபத்தோடு இருக்காங்களா, இல்லை எல்லாமே கீழே வந்து ஈக்குவலாக பார்க்குற மனநிலை இருக்காங்களா? அப்போ இந்த பதில் வந்து ஒருவேளை நாங்கள் 2001 வந்தோங்க, இப்போ 24 வருஷம் இங்கே ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையுமே நிறைய அவேர்னஸ் வந்து இவங்களுக்கு வந்து விசானா என்ன, அன்லெஸ் they are part of the process. இப்போ ஒரு ஹெச்ஆரா இருக்காங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் அவங்களுக்கு அவங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இந்தியன்ஸ் ஏதோ ஒரு விசாவில் வருவாங்க, ரொம்ப காலங்கள் வெயிட் பண்ணி அவங்களுக்கு கிரீன் கார்டு இருக்குது, ஆனால் இங்கே வந்து வீடு வாங்குறாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்ற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அதை கூட நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன். இது ரிவர்ஸ் சைடில் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல ஒரு இவ்வளோ பெரிய ஃபாரினர்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்தா நம்ம அக்செப்டன்ஸ் எவ்வளோ எந்த இடத்துல இருக்குமோ அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஏன்னா நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, இது எல்லாமே இந்தியன்ஸ் வந்து வசதியான ஒரு வாழ்க்கை முறையில இருக்காங்கன்றது தான் உண்மை. அதை பெரிய லெவல்ல அவங்க வந்து அதை பத்தின இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு வெளிப்படையா அப்படியெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு உண்டான அனுபவம் இல்லை. இப்போ ஒரு சில இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அப்போ கூட நான் வந்து ஜென்ரலா பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து அதை சந்தோஷமா தான் பாக்குறாங்க. ஸோ அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு உண்டானது அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த விசா பத்தின புரிதல் நிறைய பேருக்கு இது ஓவரால் இப்போ நியூஸா இருக்கு. இப்போ ஒரு $100,000 விசா வரணுமா, அவங்க கூட இருக்கிற காலீக்ஸோ இல்லை கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களோ நீங்க is it going to affect you அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளோட பார்ப்பாங்க. ஆனா ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் தான் அவங்களுக்கு இருக்குன்றது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சிச்சுவேஷன்ல. அதை பெருசா அவங்க எதிர்த்தோ இல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலயோ அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேம், நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க இல்லையா? ஸோ சமீபத்துல தான் இந்த உத்தரவு என்பது வந்திருக்கு. இந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அதிர்ச்சிகள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு பாக்குறீங்க இந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம்? நான் சொன்ன மாதிரி நான் வந்து பை நேச்சரே வந்து கொஞ்சம் காமா கம்போஸ்டா இருக்கிற ஒரு ஆளு தான். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை கடந்து போகணும், ஒரு டியூ டெலிஜென்ஸோட அந்த நேரங்களை பார்க்கணுன்றது தான் இருப்பேன். ஆனா எனக்குமே வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டோ இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஓரளவுக்கு, ஏன்னா இப்போ எங்களோட இது எப்படி இருந்ததுன்னா அதர் அட்டர்னிஸ் லாயர்ஸோட சேர்ந்து ஓகே உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த விசா, உங்களோட கிளைண்ட்ஸ் யாராவது உள்ளார வந்துட்டாங்களா, இந்த ஃபைலிங் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன்ல தான் நிறைய விஷயங்களை எங்களால் பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. அப்படி பார்க்கும்போது பர்சனலாக வந்து சனிக்கிழமெல்லாம் எனக்கு ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா ஐயோ நான் என்ன பண்ணுவேன். இப்போ ஒருத்தரெல்லாம் வந்து அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்னு இந்தியாவில் இருக்காங்க. அவரு கேட்குறாரு, நான் வரணுமா வரக்கூடாதா மேடம்? உண்மையான நான் வந்து எதையுமே உண்மை அதாவது நடக்காத சூழ்நிலைகளை நான் சொல்லலை. உண்மையிலேயே அவர் வந்து பதட்டமா கேட்கும் போது ஐயோ நீங்க இப்போதைக்கு வராதீங்க, இந்த விசா சிச்சுவேஷன் சரியாகட்டும் அப்படிங்கிற ஒரு இதைதான் நாங்க கொடுக்க முடிஞ்சது அவங்களுக்கு. ஒரு அஷ்யோர்டா இல்ல நம்ம இங்க வந்துருங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நடக்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த ப்ரெஸ் ரிலீஸும் அந்த ஒரு மெமோ யுஎஸ்சிஐஸ்ல எல்லாம் வரும்போது அப்புறம் எல்லாரும் உள்ளார வந்தவங்களுக்கு வந்து ஒரு பெருசா ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது இது இடத்துல இருக்கும் போதுதான் இவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து இல்ல
நீங்க இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, நீங்க தைரியமா இருங்க, இந்த சூழ்நிலைகளை கடந்து போகலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ. என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க கிட்ட நான் சொன்னது அப்படிதான், இந்த இடத்துல அவங்க கால் பண்றது நியாயம் எதுவுமே இல்லைம்மா, ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம சொல்லலாம், ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பதட்டம், ஒரு பயம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காரோ ஒரு வீடோ இது எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு நம்ம போகணுமோ அப்படின்னு. ஆனால் நான் திரும்பவும் சொல்லுவேன் அவங்களுக்கு, நம்ம திரும்ப போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம அங்க போய் நமக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கு, அதை வச்சுதானே நம்ம இங்க வந்தோம், திரும்பி போய் நம்ம திரும்ப ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு இங்கிருந்து நான் சொல்லிடலாம். பட் அதை அனுபவிச்சு அங்கிருந்து போறவங்களுக்கு ஒரு கஷ்டமான இடத்துலதான் அவங்க இருந்தாங்க. அப்படியே இந்தியா பக்கம் வரும்போது மேம், இங்க இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் அதுக்கு ஆதரிக்கிறாங்க. உண்மையிலேயே அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் திரும்பி இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் இந்தியா பொருளாதாரத்திற்கு நம்ம எல்லாம் உதவி பண்ணுன்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னதான் இது இந்திய பொருளாதாரத்திற்கு நல்லா இருக்கும், அங்கிருந்து திரும்பி வந்துடணுன்ற மாதிரி கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஆசை என்பது இருக்கும், சின்ன கனவு என்பது இருக்கும். முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு எப்படியாச்சும் ஆன்சைட்ல போயிட மாட்டோமா, ஆன்சைட்ல போய் யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு கனவோட தான் நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் இங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட ஐடி எம்ப்ளாயிஸ் என்னென்ன கவனிக்கணும்? ஏன்னா உண்மையே சொல்ல போனா அந்த அமெரிக்கன் ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமெரிக்கா போகக்கூடிய கனவு இந்த திட்டத்தின் மூலமா தகர்ந்துருச்சா அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல வரக்கூடிய நாட்கள்ல இல்ல இது கொஞ்சம் நார்மலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, கண்டிப்பா முதல் இதுக்கு பதிலாவே இது கண்டிப்பா ஒரு பர்சனல் ஒப்பீனியன், அவங்க இருக்கணுமா அங்க போகணுமான்றது அவங்க சூழ்நிலைகளை பற்றி அவங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு காரியம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கேரியர் வைஸ் அதை ஒரு பெரிய கோல் அவங்க பாக்குறாங்க. அதை நீங்க ஆஃப் சைட் ஆன்ஷோருக்கு வரணும், இங்க வேலை பார்க்கணும், இத நிறைய விஷயங்களை கத்துக்கணும், எப்படி இவங்க இருக்காங்க. ஏன்னா இது இட்ஸ் கண்ட்ரி ஆஃப் ட்ரீம்ஸ், ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நிறைய விஷயங்கள் எக்ஸ்போஷர் இருக்கு. ஈவன் டே டு டே நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ்லயுமே நிறைய விஷயங்கள் இங்க இருந்து கத்துட்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இங்க வரணும்னு நினைக்கிறது ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு, நியாயமான ஒரு கனவு தான். அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு சூழ்நிலை பெரிய லெவல்ல, இப்ப நாங்கெல்லாமும் சொன்ன மாதிரி இங்க வந்தோம், எங்களுடைய அப்பா ஹெட் மாஸ்டர், என்னோட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஹெட் மாஸ்டரா வந்தவங்களுக்கு நான் யுஎஸ் சிட்டிசன்ஷிப் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லும் போது அதுல பெரிய உடன்பாடு மனசார இருந்திருக்கவே முடியாது. எனக்குமே அதை கடந்து வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமா தான் இருந்தது. ஆனா சூழ்நிலைகளை பொறுத்து நம்மளோட இங்க இருக்கிற குழந்தைங்களோ இல்ல வேலைகளோ இல்ல மத்த இந்த காரியங்களை வச்சுதான் நம்ம டிசைட் பண்றோம் என்ன பண்ண போறோம், இங்க இருக்க போறோமா இல்ல நம்ம திரும்பவும் இந்தியாவுக்கு போகிறதுக்கு முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு. என் வருஷத்துக்கு எப்படியும் 2 தடவை இல்லைன்னா நான் 3 தடவை இந்தியாவுக்கு வரேன். ஏன்னா எல்லாருமே அப்பா அம்மாவோ என்னோட இன்லாஸோ எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கிறவங்க இது கண்டிப்பா நார்மலைஸ் ஆக போகுது, அந்த ஒரு நம்பிக்கையோட இருங்க. லீகல் சிஸ்டம் ஆர் தேர், கண்டிப்பா இவங்களுக்கும் புரியும். US government knows that the H1B holders or the non-immigrant visa holders are valuable to this country. கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கண்டிப்பா மாறாது. அந்த நம்பிக்கை இருக்கு, எனக்கும் இருக்கு, நீங்களும் இருங்க. பிளஸ் ஒன்னே ஒன்று நான் திரும்ப திரும்ப எல்லாரும் பார்க்கும்போதும் ஒரு பர்சனலா மனசார சொல்லுவேன், என்ன சிஸ்டமோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த லூப் ஹோல்ஸை நம்பி வேற அவரு சொன்னாரு இவங்க சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம உங்களோட இப்போ எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம், நம்மளோட ஹார்ட் ஒர்க் அதை நம்பிதான் நம்ம வந்தோம், நம்மளோட எஜுகேஷனை நம்பி வந்தோம். அதை எந்த சூழ்நிலையுமே இங்க வந்துட்டோம், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம், இனிமேல பெருசா இந்த வேலைகள்ல இருந்துடும் அப்படி இல்லை. நீங்க என்ன பண்ணணுமோ அடுத்த கோல், பிகாஸ் வி நீட் தட். அதை இருந்து நம்ம வேல்யூபிளா எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலதான் நம்ம ரிட்டர்ன்ஸையும் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பாருங்க, உங்களால ஒரு வேலை சஸ்டெயின் ஆக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குனால. ஏன்னா நான் அதர் தன் திஸ் கம்யூனிட்டியோட ரொம்ப க்ளோஸா வேலை பார்க்குறேங்க. ஒரு 39 years old பர்சன் போன வாரம் ஒரு விசா காரியத்துக்காக EB1Cன்ற ஒரு மேனேஜரியல் கேட்டகரிக்காக 1 வருஷம் வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வந்தா அவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வந்தவங்க
suddenly he collapsed on a cardiac arrest. நான் இதுக்கு ரிலேட்டடா இதுதான் நான் எனக்கு தெரியாது. ஆனா பார்க்கும்போது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணுமா, இங்க கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இல்ல, கண்டிப்பா நம்ம திரும்பி போனாலும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்மளோட மோர் தேன் எனிதிங் எல்ஸ் நம்மளோட எஜுகேஷன் இஸ் சோ வேல்யூபிள். அதை ட்ரஸ்ட் பண்ணுவோம், இது எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை லீகல் சிஸ்டம் எடுக்கு. கோர்ட்ஸ் ஆர் ஸ்டில் தேர். கம்ப்ளீட்டா எலிமினேட் போற அளவுக்கு இந்த விசாஸ் will not go away like that. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தர் வந்து இங்க இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு வரதுக்கு அப்ளை பண்றாரு, விசா அப்ளை பண்றாரு, ஒரு கல்விக்காகவோ இல்ல வேற எதுவும் காரணக்காகவோ அப்ளை பண்றாரு அப்படின்னா அவர் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறீங்க. ரெண்டாவது, இந்த H1B விசாக்கு இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு தொகையை விதிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மாற்றா என்னென்ன விசா திட்டங்கள் பயன்படுத்தி நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போகலாம், இந்தியர்களுக்கு வந்து என்னென்ன விசா திட்டங்கள் இன்னும் வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் சொல்வீங்க? H1B மட்டும் இல்லை, ஆனால் நிறைய யூஸ் பண்ற விசா வந்து H1B விசாஸ் தான். ஏன்னா அந்த ஐடி செக்டர்ல தான் நிறைய பேர் இந்த லாஸ்ட் 10 years 20 yearsல நம்மளை எஜுகேட் பண்ணதுனால யூஸ் பண்ற விசாஸ். அதர் தேன் H1B விசாஸ் வந்து L1A L1B விசாஸ்ன்னு இருக்கு. அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தியன்ஸ் இருக்காங்க, பட் ஆனா இன்னுமே அதுவும் ஒரு நல்ல ஒரு விசா தான். அதே மாதிரி O விசாஸ்ன்னு இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் கேட்டகரி ஆஃப் பீப்புள்னு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இதுதான் காமனா உள்ள விசாஸ். நம்ம இங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்போ டீச்சர்ஸ்லாம் கூட நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா அது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல இருக்கும். மோர் தென் தட் ஹெல்த் கேர்ல கண்டிப்பா இனிமேல் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஹெல்த் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி சம்திங் தே ரியலி வாண்டட் இட். ஏன்னா அதோட ஷார்டேஜ் நமக்கு எல்லா இடங்கள்லையும் இப்போ தெரியுது. டாக்டர்ஸ் ஆர் நர்சஸ் அவங்க எல்லாருக்கும் ஈவன் தோ நிறைய கேட்டகரி இருக்கு. இட்ஸ் சப்ஜெக்டிவ் கொஸ்டின், நான் எப்படி குவாலிஃபை ஆவேன் அப்படின்னு பாக்குறது. பட் அதர் விசாஸ் ஆர் தேர். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இருக்கிற விசாஸ்லயும் என்ன கம்ப்ளைன்ஸோ அதை பார்த்து அதில் ரொம்ப கவனமா இருங்க. டைம்லி ஃபைலிங்ஸ், அப்புறம் எனக்கு மறந்துட்டேன், இதை விட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அதுதான் என்னோட ஃபைனல் அட்வைஸா இருக்கும். இந்தியாவை சேர்ந்த அமெரிக்காவில் பணிபுரியும் எம்ப்ளாயிஸோட பேரண்ட்ஸ்லாம் இங்க இருப்பாங்க, ஃபேமிலிஸ்லாம் இங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க அங்கிருந்து ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நான் இவங்க தான் ரொம்ப பதற்றமா இருப்பாங்க. அப்போ நம்ம பசங்களாம் அங்க ஒர்க் பண்றாங்க, அவங்களோட விசா வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பதற்றம் வந்து இன்னும் இங்க அதிகப்படியா தெரியுது. குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் அமெரிக்காவில் ஒர்க் பண்ற சமயத்துல இந்த ஒரு விசா வந்து இது பண்ணிட்டாங்களே, நம்மளோட பசங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்விகளோட இங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்குமே நான் வந்து ஏன்னா என்னோட பையனுமே இப்பதான் 2 வாரத்துக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய பிள்ளைங்களோட தான் நான் வந்து இருக்கேன்ற ஒரு அந்த இடத்துல இருந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதுவும் F1ல வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் எப்படியாவது என்னோட நம்பர் எல்லாம் தெரிய வந்ததுன்னா ரொம்ப பதட்டமா கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சாமே, இல்ல ஈவன் பெரிய ஒரு அவங்க குடும்பங்கள் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆன நிலைமையில இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு கூட ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. நீங்க அவங்களை ஏதோ ஒரு நம்பிக்கையோட இந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. ஏன்னா நான் அதை தான் பாக்குறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாமே நானுமே என்னோட ஃபேமிலியோட ரிலேட் பண்ணி தான் நான் பாக்குறேன் இந்த சூழ்நிலைகளை. அப்போ இவங்க எல்லாரும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே நம்ம இந்த ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு வாழ்க்கை முறை ஒரு பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அனுப்பி விட்டாங்க. அதே நம்பிக்கையோட இருங்க. எல்லாமே ஒரு கயாட்டிக்கா இல்ல, அவங்களும் அத நிதானத்துக்கு வராங்க. சரி இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா போன தடவை அந்த கோவிட் பேன் எல்லாம் வரும்போது கூட அப்புறம் எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தது. அதை யூஸ் பண்ணி நிறைய பேரு திரும்பவும் அந்த எக்ஸெப்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஆக்கி வந்தாங்க. ஸோ அதே மாதிரி லீகல் சிஸ்டம் இருக்கு. இப்போ இந்த ப்ரொக்ளமேஷனுக்கே பார்த்தீங்கன்னா there are other attorneys who are working towards it. இதை எப்படி வந்து நியாயமா சரி பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல they are also working towards it. லிட்டிகேஷனோ இல்லை ஃபர்தர் ப்ராசஸ் என்ன தேவை இருக்கோ அதையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலை ஆன் த சிஸ்டம். டெஃபினட்டா வந்து ஒரு மாறுதல் இருக்கும். அந்த மாறுதலுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நிதானமா வெயிட் பண்ணுவோம். ரொம்ப பதட்டப்படாதீங்க. உங்களோட பதட்டம் இங்க இருக்கிறவங்களையும், அம்மா அப்பாவுக்கு பாதி தெரியாம இருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயப்படுறாங்கன்ற ஒரு சூழ்நிலை அது இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் ஆக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து
நம்ம எல்லாரோட அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் ரொம்ப மனசார சொல்ற விஷயம், தமிழ் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா அந்த சங்கங்களோ இல்ல எல்லா இடத்துலயும் எனக்கு சொல்லும் போது எமோஷனல் ஆகுது. ஆனா அவ்வளவு தூரத்துக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குங்க. அதாவது நேத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, டாலஸ்ல இருந்து ஒரு தமிழ் சங்கம், நார்த் கரோலினால இருந்து ஒரு தமிழ் சங்கம், அதுக்கப்புறம் வெஸ்ட் கோஸ்ட்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை. இவங்கெல்லாம் வந்து சிட்டிசன்ஸ் தான், ஆர்கனைஸ் பண்றவங்க, யுஎஸ் சிட்டிசன்ஸா இருக்காங்க இல்ல கிரீன் கார்டா. ஐயோ நம்ம இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தேவைகள் இருக்கே, எங்களை வந்து ஒரு 2 hours 3 hoursலாம் நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா, உடனே கொண்டு வந்து அதை ஜூம் கால் பண்ணி. ஸோ சப்போர்ட் சிஸ்டம், அதுவும் என்னோட தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு மனசார நன்றி. ஏன்னா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியா நம்ம பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பெரியது. இவங்களுக்கு தேவையான இடத்துல இருக்கும், அது இருக்கும், கண்டினியூ பண்ணுவோம். இந்த ட்ரம்போட உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு யாருன்னா போயிருக்காங்களா? அந்த வழக்கு என்பது நீதிமன்றத்துக்கு வந்திருக்கா? இல்லை அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது காங்கிரஸோட அனுமதி இல்லாம ட்ரம்ப் இந்த உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்லப்பட்ட ஒரு சமயத்துல இதுக்கு லீகல் வேலிடிட்டி எப்படி இருக்கு? நீதிமன்றத்துல வழக்கு வந்தா என்னென்ன மாதிரி தீர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆமா, இந்த ப்ரொக்ளமேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு H1B என்ற இடத்துல வந்து பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஸ் ரிலீஸ், அந்த சிபிபி கிளாரிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ எப்படின்னா, விசா இல்லாதவங்க வந்து இருக்கிறவங்க கூட நீங்க வெளியில இருந்தீங்கன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்தீங்கன்னா உங்களால வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில தான் அந்த வேர்டிங்ஸ் ஆஃப் த ப்ரொக்ளமேஷன் வாஸ் தேர். ஆனா அதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்களும் அதை ரியலைஸ் பண்றாங்க. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இதோட பேஸ் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கும் போது பிரசிடென்ட்டுக்கு வந்து he has the power to do it. அது வந்து within the country அவங்களுக்கு கொடுக்கறத விட அந்த என்ட்ரி ஆஃப் த அதர் பீப்புள் இன்டு த கண்ட்ரி ஹஸ் ஓவர்வெல்மிங் பவர் நிறையவே இருக்கு. ஸோ அந்த பவர்ல, நேஷனல் செக்யூரிட்டி பவர்ல தான் அந்த ப்ரொக்ளமேஷனே பேஸ் ஆயிருந்தது. ஆனாலும் இப்போ மற்ற அட்டர்னிஸ், இப்போ நாங்கள் வந்து இமிகிரேஷன் சைடு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம், பட் தேர் ஆர் லிட்டிகேஷன் அட்டர்னிஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். இப்போ அவங்களுக்கும் வந்து தே நீட் பிளெயின்டிஃப்ஸ் அண்ட் லைக் யார் இது எக்ஸாக்டா பாதிக்கப்படுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நியூ H1B இப்போ இவங்களுக்கு இன்னும் நாங்க ஃபைலே பண்ணல. ஸோ இது இந்த ஃபீஸே அப்ளிகபிளா இல்லை. ஸோ தேர் இஸ் சம்திங் லீகலா வந்து யார் இதுல பாதிக்கப்படுறாங்க, இதை எப்படி நாங்க கொண்டு போறோம்ன்ற இடத்துல லீகல் சிஸ்டம், பீப்புள், லிட்டிகேஷன் அட்டர்னிஸ், அப்புறம் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. ஏலான்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அமெரிக்கன் இமிகிரேஷன் அட்டர்னிஸ் அசோசியேஷன், அப்புறம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருமா சேர்ந்து இதுக்கு கண்டிப்பா ஒரு கோர்ட் மூலியமா டெஃபினட்டா there is going to be legal relief and நம்ம வெயிட் பண்ணி அதை வந்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமா உங்களோட கருத்துக்கள்ல இருந்தது. நிச்சயமா எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா பதிலளிச்சிங்க. உங்களோட கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி, தேங்க்யூங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.